முன்னறிவிப்பு பகுப்பாய்வின் பொருள். முன்னறிவிப்பு பகுப்பாய்வு என்பது தரவு பகுப்பாய்வின் ஒரு பிரிவாகும். இது எதிர்கால விளைவுகளை கணிக்க கடந்த கால தரவை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. என்ன நடந்தது விளக்க பகுப்பாய்வு அல்லது அது ஏன் நடந்தது கண்டறிதல் பகுப்பாய்வு என்பதை புரிந்துகொள்வதற்கு பதிலாக முன்னறிவிப்பு பகுப்பாய்வு கேள்விக்கு பதிலளிக்கிறது. நிறுவனங்கள் எதிர்காலத்தை பற்றி தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவும் வடிவங்கள் மற்றும் போக்குகளை அடையாளம் காண இது வரலாற்று தரவு, புள்ளிவிவர நுட்பங்கள் மற்றும் இயந்திர கற்றல் மாதிரிகளை பயன்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு: ஒரு மொபைல் போன் நிறுவனத்தை கற்பனை செய்து பாருங்கள். வாடிக்கையாளர் பயன்பாடு, பணம் செலுத்துதல், புகார்கள் மற்றும் ரத்து செய்தல் பற்றிய தரவு அவர்களிடம் உள்ளது. இந்த கடந்த கால தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் வரும் மாதங்களில் எந்த வாடிக்கையாளர்கள் வெளியேற வாய்ப்புள்ளது சஞ்சர் என்பதை முன்னறிவிப்பு பகுப்பாய்வு கணிக்க முடியும். இது வாடிக்கையாளர் வெளியேறுவதற்கு முன்பு செயல்பட நிறுவனத்திற்கு உதவுகிறது. முன்னறிவிப்பு பகுப்பாய்வின் முக்கிய கூறுகள். 1. வரலாற்று தரவு. இது காலப்போக்கில் சேகரிக்கப்பட்ட கடந்த கால தரவு, அதாவது விற்பனை பதிவுகள், வாடிக்கையாளர் நடத்தை, வலைத்தள போக்குவரத்து, நிதி பரிவர்த்தனைகள். கணிப்புகளின் தரம் இந்த தரவின் தரத்தை பெரிதும் சார்ந்துள்ளது. 2. புள்ளிவிவர நுட்பங்கள். பொதுவாக பயன்படுத்தப்படும் சில நுட்பங்கள் பின்வருமாறு: பின்னடைவு பகுப்பாய்வு, நிகழ்தகவு மாதிரிகள், நேரத்தொடர் பகுப்பாய்வு. இந்த முறைகள் மாறிகளுக்கு இடையிலான உறவுகளை அடையாளம் காண உதவுகின்றன. 3. இயந்திர கற்றல் மாதிரிகள். மேம்பட்ட முன்கணிப்பு பகுப்பாய்வு பெரும்பாலும் இயந்திர கற்றலை பயன்படுத்துகிறது, அதாவது முடிவு மரங்கள், ரேண்டம் காடுகள், நரம்பு நெட்வொர்க்குகள். இந்த மாதிரிகள் தரவிலிருந்து கற்றுக்கொண்டு காலப்போக்கில் கணிப்புகளை மேம்படுத்துகின்றன. 4. கணிப்புகள் மற்றும் நிகழ்தகவுகள். முன்கணிப்பு பகுப்பாய்வு பொதுவாக வழங்குகிறது ஒரு முன்னறிவிப்பு கா அடுத்த மாத விற்பனை, ஒரு நிகழ்தகவு கா ஒரு வாடிக்கையாளர் குழப்பமடைய 80 விழுக்காடு வாய்ப்பு. முன்கணிப்பு பகுப்பாய்வு பயன்படுத்தப்படும் இடம். 1. வணிகம் மற்றும் சந்தைப்படுத்தல். வாடிக்கையாளர் வாங்கும் நடத்தையை கணிக்கவும், விற்பனையை முன்னறிவிக்கவும், அதிக மதிப்புள்ள வாடிக்கையாளர்களை அடையாளம் காணவும். 2. நிதி, கடன் ஆபத்து மதிப்பீடு, மோசடி கண்டறிதல், பங்கு விலை முன்னறிவிப்பு. 3. சுகாதாரம், நோய் அபாயங்களை முன்னறிவித்தல், நோயாளி மீண்டும் சேர்க்கும் கணிப்பு. 4. உற்பத்தி, உபகரணங்கள் செயலிழப்பை முன்னறிவித்தல், பராமரிப்பு அட்டவணைகளை மேம்படுத்துதல். முன்கணிப்பு பகுப்பாய்வு செயல்முறை எளிய ஓட்டம்.